ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஜே vlogs தமிழ். இன்னைக்கு நாம் அழகான நாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் நியூசிலாந்து. உலகில் முதல் சூரிய உதயம் வரவேற்கும் நாடுகளில் உண்டு. நியூசிலாந்தின் கிஸ்போர்ன் நகரம் உலகில் முதலில் சூரிய உதயம் பார்க்கும் நகரம். ஈஸ்கேட் லைட் ஹவுஸில் இருந்து சூரியன் எழும் காட்சி பார்க்கும் ஒவ்வொருவரையும் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நியூசிலாந்தில் சவுத் ஐலாண்டில் இருக்கும் இந்த மலைத்தொடர் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீளமாக பனியால் மூடப்பட்டிருக்கும். இது யூரோப் மாதிரி ஆல்ப்ஸ் அலகு. 2 பெரிய தீவுகளால் ஆன இந்த 2 நாடு 15,000க்கும் அதிகமான கோஸ்ட்லைன், சில கடற்கரை கருப்பு மணல், சில வெள்ளை மணல் போன்றவையாகும். நியூசிலாந்தில் மனிதர்களை விட ஆடுகள் அதிகம் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கூட இந்த நாட்டில் ஒரு ஆடுகள் முக்கியத்துவமான ரோல் வைக்கிறது. 1893 நியூசிலாந்து பெண்களுக்கு வாக்கு உரிமை கொடுத்த உலகில் முதல் நாடு. மற்ற நாடுகள் அப்போதுதான் பேசத் தொடங்கியது. ஆனால் நியூசிலாந்து நேரடியாக சட்டமாக்க மாறியது. உமன்ஸ் ரைட் மூமெண்ட்டில் நியூசிலாந்து மிக முக்கியமான தலைவர் கேட் ஷப்போர்ட் பெண்களுக்கு கல்வி, வேலை, சம உரிமை, வாக்குரிமை இதையெல்லாம் பெற போராடினார். அவருடைய படம் கூட இன்று நியூசிலாந்தில் $10 நோட்டில் இருக்கும். நியூசிலாந்தில் இயற்கையாக பிறந்த பாம்பு ஸ்பீஷிஸ் எதுவும் இல்லை. பூமியிலேயே சில நாடுகள் தான் பாம்பு இல்லாத நாடுகள். அதில் முக்கியமானதே நியூசிலாந்து. ஏன் பாம்பு இல்லாத காரணம் என்றால், நியூசிலாந்தில் ஒரு தெற்கு பசிபிக் தீவு நாடு. மெயின்லாண்டிலிருந்து மிகவும் தூரம். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்னேக் ஸ்பீஷிஸ் மயிராக முடியவில்லை. கூல் வெதர் ஐசோலேஷன் காரணமாக. நியூசிலாந்து முழு கொசுக்களற்ற நாடு. மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் கொசுகளை இங்கு கண்டுபிடிக்க முடியும். நியூசிலாந்தில் சுமார் 16 ஸ்பீஷிஸ் கொசுகள் இருக்கின்றன. அதில் உற்பத்தியான டிஎன்ஏயும் இங்கு உள்ள நேட்டிவ் கொசுக்கள். பெரும்பாலும் பறவைகள், வன மிருகங்களை கடிப்பவர்கள். மனிதர்களை அதிகமாக கடிப்பதில்லை. த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் திரைப்படம் முழுவதும் நியூசிலாந்தில் படமாக்கப்பட்டது. இயக்குனர் பீட்டர் ஜாக்சன் தனது சொந்த நாடான நியூசிலாந்தில் மாறுபட்ட மற்றும் கண்கவர் நிலப்பரப்புகள் மிடில் எர்த் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதினார். வடக்கு மற்றும் தெற்கு தீவுகளில் உள்ள 150க்கும் மேற்பட்ட இடங்களில் படப்பிடிப்பு நடைபெற்றது. ஆபிட்டன் டு மவுண்ட் டூம் எல்லாமே உண்மையான எடுக்கப்பட்ட இடங்கள். இது மாதிரி ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் உருவாக்கும் அளவிற்கு நியூசிலாந்து உலக பெயர் பெற்றது. உலகிலே மிக நீளமான இடம்பெயர் நியூசிலாந்து வடக்கு தீவில் இருக்கிற ஒரு சிறிய மலை. இது என்ன அர்த்தம் என்றால், இந்த மொஹோரி மொழி ஒரு கதையை சொல்லுது. இந்த மலை மீது தன் காதலுக்காக புல்லாங்குழல் வாசித்த பிரபல போவீரன் டமாட்டி என்ற கதையிலிருந்து வந்த பெயராகும். நியூசிலாந்தில் கிவி பேர்டு தான் தேசிய பறவை. இது உலகிலே எங்கும் கிடைக்காத நியூசிலாந்தில் மட்டும் இருக்கும் ஒரு மிக அரிய வகை பறவையாகும். கிவிக்கு ரொம்ப சிறிய இறகுகள் தான் இருக்கின்றது. இவையெல்லாம் பறக்க முடியாது. இது இரவு நேரம்தான் அதிகம் ஆக்டிவாக இருக்கும். கிவிக்கு நீளமான பீக் இருக்கும். இந்த பீக்குக்கு எண்டில் ஸ்மெல் சென்ஸ் இருக்கும். இது ரொம்ப ரேர். ஒரு கிவி பெண் பறவை தன் 20% அளவுக்கு பெரிய முட்டை வைக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை போன்ற வீடியோவை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.